Hello everyone, welcome to our channel Daily Tech Updates. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா CSS transitions. ஸோ இந்த வீடியோஸில் அண்ட் அப்கமிங்ஸ் இந்த வீடியோஸில் நான் சொல்லக்கூடிய அதாவது இந்த பிளேலிஸ்ட்டில் நான் சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு அனிமேஷனுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது CSS transition. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த CSS டிரான்சாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ரூல்ஸ் இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த ரூல்ஸோடைய அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் அப்படின்றது நம்ம ஆட் பண்ணக்கூடிய எஃபெக்ட்டுக்கு நம்ம டூரேஷன் கண்டிப்பாக ஆட் பண்ணுவோங்க. ஸோ இதான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ இருக்கும். இந்த டிரான்சிஷனுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியோட டிஃபால்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 தாங்க. ஸோ டிரான்சிஷன் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தம் டிரான்சிஷனில் 5 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டிரான்சிஷன் தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் டிலே. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் டூரேஷன். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி. ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன். ஸோ இது எல்லாத்தையும் டீப்பாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சிஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிரான்சிஷன். ஸோ இது நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோலன். இதை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் வெப்பேஜில் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு கொஷின் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் இப்போ நான் நோட்பேட் ப்ளஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ வித்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வித்து மட்டும் தான் ஆட் பண்ண அப்படின்றது கிடையாது. ஹைட்டு கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். அது வந்து கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். நீங்கள் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ நீங்கள் அதுக்கு தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் கோலன் வேல்யூ செமிகோலன். இந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு வேல்யூ தான் யூஸ் பண்ணுமா, வித்து மட்டும் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் ஹைட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இமேஜ் கலர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்பேட் ப்ளஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் அப்படின்ற கண்டெய்னரை நான் கொண்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவ் கண்டெய்னரை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் இன்டர்னல் ஸ்டைல் ப்ராப்பர் அதாவது இன்டர்னல் ஸ்டைல் சீட் மூலிமா நான் இப்போ அந்த டிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட் செலக்டர் மெத்தட் மூலிமா சூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு இப்போ நான் ஸ்பெசிஃபைடு வித் அண்ட் ஹைட் கொடுக்குறேன். அந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்கான வித்து வந்து பார்த்தீங்கன்னா 100 பிக்சலாக தான் இருக்கணும். ஸோ அந்த கண்டெய்னருக்கான ஹைட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பிக்சலாக மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு இந்த டிவுக்கான நான் பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லோவாக இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல டிரான்சிஷன் அப்படின்றத நான் டிரான்சிஷன் சொல்லி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிரான்சிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வித்தை மட்டும் நான் ஆல்ட்ரு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காண்டி நான் வித்தை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் எஃபெக்டோட டியூரேஷன் ஆட் பண்ணுது. இதுதான் செகண்ட் ரூல். ஃபஸ்ட்டு ரூல் நீங்கள் எதை சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். நான் வித்துன்றதை சூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து அதுக்கு அனிமேஷன் நடக்கக்கூடிய அந்த டியூரேஷன் எவ்வளோ நிமிஷம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் நம்ம வெப்பேஜில் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அது கண்டிப்பாக நீங்கள் டியூரேஷன்ன்றது நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ செமிகோலன் வச்சுட்டேன், கர்லி பிரேசஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஷன் நடக்கும்போது ஹாவர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேங்க. ஸோ எலமெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஹாவர் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டா போதும். ஸோ ஹாவர் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் கோடிங் எல்லாமே மறக்காமல் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டச்லேயே இருக்கும். எல்லா வீடியோஸும் பார்க்கணும். ஒரு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சில கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் போயிடும். ஹவர் ப்ராப்பர்ட்டி பற்றி நான் டீப்பாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வித்து தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வித்து வந்து பார்த்தீங்கன்னா 100 பிக்சல் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 500 பிக்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அதை நான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுறனோ அப்போ மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஹாவர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவ் அப்படின்ற ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவுக்கு நான் ஹைட் அண்ட் வித்து செட் பண்ணேன். எனக்கு இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ வித்தில் இருக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கொடுத்துருக்கேன். ஸோ நாம் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டிரான்சிஷன் அப்படின்றத பார்த்தோம்.
ஸோ இந்த டிரான்சிஷனில் வித் நான் சூஸ் பண்ணி 3 செகண்ட்ஸ் கொடுத்துருந்தேன் அனிமேஷன் எஃபெக்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் பேஜில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேவ் பண்ண நியூ அப்படின்னு தான் நம்மளுடைய ஃபைல் நேம். ஸோ இப்போ நான் தொட்டோன்னே பாருங்கள் வித் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நான் ஆரோ மார்க் அது மேலே கொண்டு போனதுக்கப்புறமே அது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை நான் எடுத்ததுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ நார்மலாக வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு மெயின் காரணம் ஹாவர் தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்சிஷன் வித்தில் 2s ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஷன் டிலே ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.